தமிழகத்தில் சென்னை, கோவை நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, வணக்கம். கணபதி, இந்த ஸ்மார்ட் சிட்டினா என்ன? எதன் அடிப்படையில் இந்த நகரங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு? இந்தியா முழுவதையும் ஒரு நவீன நாடாக மாற்ற வேண்டும். குறிப்பாக நகரங்கள் தற்போது இருப்பது போல நெரிசலாக சரியான வசதிகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவைகளை ஸ்மார்ட் சிட்டிஸ் என்று சொல்லப்படும் நவீன நகரங்களாக மாற்றப்பட வேண்டும். அங்கே மக்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைக்க வேண்டும். அது குடித்தண்ணீராக இருந்தாலும் சரி, மின்சாரமாக இருந்தாலும் சரி, சுலபமாக பயணிக்கும் விதமாக போக்குவரத்து வசதியாக இருந்தாலும் சரி, இது போன்ற நவீன வசதிகள் அனைத்துமே இருக்க வேண்டும். இதை தவிர கவர்னன்ஸ், சுலபமாக வரிகள் மற்றும் கட்டணங்களை செலுத்துவதற்கான வசதி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும். சுற்றுச்சூழல் மாசு, நெரிசலால் மக்கள் படும் அவதி ஆகியவற்றை குறைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதன் முதல் கட்டமாக 97 நகரங்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்கு தகுதியானவை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே போட்டி நடத்தப்பட்டு முதல் கட்டமாக 20 நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி என்று தன்னை நவீனப்படுத்திக் கொள்வதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படும் என வெங்கையா நாயுடு அறிவித்திருந்தார். மத்திய அரசின் இந்த திட்டப்படி ஸ்மார்ட் சிட்டி என்று தேர்ந்தெடுக்கப்படும் நகரங்களுக்கு மத்திய அரசு 500 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுக்கும். மாநில அரசும் அதற்கு இணையாக 500 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுக்க வேண்டும். இதிலே முதல் கட்டமாக முதல் வருடத்திலே மத்திய மாநில அரசுகள் தலா 200 கோடியும், பின்னர் வரும் வருடங்களிலே 100 கோடி என்று 3 வருடங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பணத்தை உபயோகப்படுத்தி உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். குடிநீர் வசதி, கழிவுநீர் அகற்றும் வசதி போன்றவைகளில் ஆரம்பித்து போக்குவரத்து போன்ற எல்லா வசதிகளையும் அதிகரிக்க வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பையும் அதிகமாக கொடுக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும். மின்சாரத்தை சிக்கனமாக அதே சமயத்தில் சரியான வழியிலே பயன்படுத்த வேண்டும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே அடக்கம். இதை தவிர சுற்றுச்சூழல் மாசை குறைப்பது, இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவது போன்ற பல்வேறு விஷயங்களும் அடக்கம். முதல் கட்டமாக 20 நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி என்கிற இந்த நவீனப்படுத்தும் முயற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இனி தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களிலே இந்த 97 நகரங்களுக்கும் இது போன்ற வாய்ப்பு அளிக்கப்படும். முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் இந்த 20 நகரங்களிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோயம்புத்தூர், சென்னை ஆகியவும் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இன்று வெங்கையா நாயுடு தெரிவித்தார். போட்டி மூலமாக இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நகரமும் தன்னுடைய திட்டம் என்ன என்பதை கொடுத்து, அந்த திட்டம் சரியாக இருக்கிறதா, நன்றாக இருக்கிறதா, செயல்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்கிறதா, அதற்கு நிதி வசதி போதுமானதாக இருக்கிறதா போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து அதன் அடிப்படையிலே எண்ணிக்கையிலே அவர்கள் மதிப்பெண் கொடுத்து இந்த நகரங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதற்காக நிபுணர்கள் குழு அமைக்கப்பட்ட அந்த குழு மூலமாக இந்த தேர்ந்தெடுப்பு நடந்திருக்கிறது. அந்த தேர்விலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோயம்புத்தூர் மற்றும் சென்னை ஆகிய 2 நகரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மணிமாறன். கணபதி, நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த 20 நகரங்கள்ல சென்னையும் கோவையும் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இந்த குறிப்பிட்ட இந்த 2 நகரங்களுக்கு எந்த மாதிரியான வசதிகள்லாம் கிடைக்கும்? அங்க இருக்கிற எவ்வளவு மக்கள் இதன் மூலமா பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக, அதாவது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கும் தலா 500 கோடி ரூபாய் இந்த நிதி உதவியை தவிர, அதாவது இந்த 1000 கோடி ரூபாய் 5 வருடங்களிலே இவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மக்களுக்கான புதிய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்கனவே இருக்கும் வசதிகளை மேம்படுத்தலாம். இதை தவிர மத்திய அரசின் திட்டங்கள், மாநில அரசின் திட்டங்கள் இவற்றிற்காக ஒதுக்கப்படும் நிதியை இவர்கள் இலகுவாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது சில திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன, ஆனால் அந்த திட்டங்கள் சரிவர நடத்தப்படவில்லை என்றால் அதற்கான நிதியுதவி வீணாக போய்விடுகிறது. அப்படி அல்லாமல் அதற்கான நிதியுதவியை இவர்கள் தங்களுடைய திட்டத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைத்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே மத்திய அரசிலிருந்து கிடைக்கும் நிதியுதவி மற்றும் மாநில அரசிலிருந்து கிடைக்கும் நிதியுதவி ஆகியவை எதுவும் வீணாகாது. இதை தவிர தங்களை நவீனப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நகரங்களுக்கு மத்திய அரசும் உதவி செய்யும், மாநில அரசும் உதவி செய்யும். அதாவது அது அறிவுரையாகட்டும், அல்லது நிபுணர்கள் மூலமாக உதவியாகட்டும், அல்லது அவர்களுடைய திட்டங்களுக்கு வேறு விதமாக உதவி செய்வதாகட்டும், எல்லா வகையிலுமே இவர்களுக்கு உதவி கிடைக்கும் என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கிறார். இந்த திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் மக்களின் பங்கெடுப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களும் இந்த திட்டங்களுக்கு தங்களுடைய அறிவுரைகள் என்ன என்பதை கூறி அதையும் இந்த திட்டங்களிலே தேர்ந்தெடுத்து பின்னர்
இந்த நகரங்களின் திட்டங்களை 3 குழுக்களிடம் கொடுத்து அந்த 3 குழுக்கள் என்ன மதிப்பெண் கொடுக்கின்றன, பொதுமக்களுக்கு இதனால் பலன் என்ன இருக்கும் என்பதை எல்லாம் ஆய்ந்து பார்த்து அந்த 3 குழுக்களும் கொடுத்த மதிப்பெண்ணின் சராசரி விகிதப்படியே இந்த நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே முக்கியமான நோக்கம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். நவீனமயமாக்குதல் என்றால் அதன் மூலமாக மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அந்த நகரங்களிலே வாழும் மக்கள் என்ன பயன்பெறுவார்கள் என்பதன் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அடிப்படை வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவை நிச்சயமாக மேம்படும். இதன் மூலமாக மக்கள் பயன்படுவார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 நகரங்களுக்கும் நிதி உதவி கிடைக்கும், உட்கட்டமைப்பு வலுப்படும். அதே சமயத்திலே அவர்கள் தங்களுடைய திட்டங்கள் மூலமாக மேலும் பண வசதி குறைவாக இருந்தால் அதை தனியார் மூலமாக கடன் வாங்கி கூட நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த கடனை பின்னர் எப்படி திருப்பி கொடுப்பார்கள் என்பதற்கான திட்டத்தையும் இப்போதே சேர்த்து வகுத்து விட்டால் அதற்கான வழியும் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பல வகைகளிலே நகரங்களிலே வாழ்க்கை மேம்படுவதற்கு உதவியாக இருக்கும் என்றுதான் இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மணிவாரன். கணபதி, முதல் கட்ட அறிவிப்பு வெளிவந்த உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லார்கிட்டையும் இருக்கும். அதனால 2வது கட்டமா வெளியிடும் பொழுது அதுல தமிழகத்துல எந்தெந்த நகரங்கள்லாம் அந்த ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக மணிமாறன், இப்போது பார்த்தோம் என்றால் நாம் இந்த போட்டியிலே முதல் இடத்திலே வந்திருப்பது புவனேஸ்வர் நகரம். ஒரிசாவின் தலைநகரான புவனேஸ்வர் கொடுத்த திட்டம்தான் இருப்பதிலேயே அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. அதே போல 20வது இடத்திலே இருப்பது மத்திய பிரதேசத்தின் தலைநகரமான போபால் நகரம். இடையிலே பல்வேறு நகரங்கள் பல்வேறு இடங்களை பிடித்திருக்கின்றன. அதிலே கோயம்புத்தூர் மற்றும் சென்னை அடக்கம். மொத்தத்திலே தமிழ்நாடு 12 நகரங்களின் திட்டங்களை இந்த போட்டிக்கு அனுப்பியிருந்தது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், டிசம்பர் மாதத்திலே கடும் வெள்ளம் காரணமாக டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளாக இந்த திட்டங்களை எல்லாம் தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தது. அப்போது மத்திய அரசிடம் அனுமதி பெற்று வெள்ளம் காரணமாக பல்வேறு பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம், எங்களுக்கு நேரம் வேண்டும் என்று தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரம் வாங்கி கொண்டு பின்னர் இந்த திட்டங்களை தாக்கல் செய்தார்கள். இதிலே பல்வேறு நகரங்கள் அடக்கம். திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, ஈரோடு, வெள்ளூர், திருப்பூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 12 நகரங்களின் திட்டங்கள் இந்த போட்டிக்கு அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் இதிலே இப்போது தேர்வு பெற்றிருப்பது கோயம்புத்தூர் மற்றும் சென்னை மட்டும்தான். ஆகவே பல்வேறு நகரங்கள் ஒரு சில எண்ணிக்கைகள் மதிப்பெண்கள் குறைவாக இந்த திட்டத்திலே 20க்குள் வர முடியாமல் போய்விட்டது என்பதற்காக மத்திய அரசு மீண்டும் ஒரு விரைவு போட்டியை நடத்த இருக்கிறது. அதாவது 20க்கு கீழாக தங்களுடைய மதிப்பெண்களை பெற்றிருந்தவர்கள் மீண்டும் ஒரு விரைவு போட்டியிலே கலந்து கொள்ளலாம். அந்த விரைவு போட்டியிலே தங்களுடைய திட்டங்களை மாற்றியமைத்து, ஏற்கனவே கொடுத்திருந்த திட்டங்கள் மதிப்பெண் அந்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அதை இன்னும் மேம்படுத்தி மீண்டும் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கலாம். அப்போது அவை மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும். இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தமிழகத்திலே இன்னும் 10 நகரங்கள் எஞ்சியிருப்பதால் இந்த 10 நகரங்களின் திட்டங்களை மேம்படுத்தி அதை மீண்டும் போட்டிக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது. இதிலே மேலும் ஒரு சில நகரங்கள் தமிழ்நாட்டிலிருந்து விரைவாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது இந்த வருடத்திலேயே தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி இல்லாவிட்டால் வரும் வருடங்களிலும், அதாவது நரேந்திர மோடி அரசு மொத்தம் 97 நகரங்களை இந்த திட்டத்துக்காக தேர்ந்தெடுத்திருந்தது. அந்த 97 நகரங்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நரேந்திர மோடி அரசின் ஆட்சி காலம் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக மற்ற நகரங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும். இதிலே எந்தெந்த நகரங்கள் அதிக மதிப்பெண் பெற்று முன்னிலை வகிக்கின்றனவோ அவற்றுக்கு முதலிலே வாய்ப்பு வரும். ஆகவே சென்னை மற்றும் கோயம்புத்தூரை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மற்ற நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உடனடியாக ஒரு வாய்ப்பும் பின்னர் பல வாய்ப்புகளும் கிடைக்கும். மணிமாறன்.